இங்கே முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் முருங்கைக்கீரையை 1 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். அலசி அரைஞ்சி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு இப்போ நான் வடிச்ச ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயை காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், நல்லா வணக்கி விட்டுலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா வணங்கிட்டு வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடலாம். வாங்கிச்சு நான் முருங்கைக்கீரையை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உப்பு கரையிறதுக்கோசரம் தான் நான் இப்படி போட்டிருக்கேன். நான் கல் உப்பு தான் போட்டேன், நல்லா கரையணும்ல, அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு விட்டேன். அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டுங்காட்டி உப்பு கரையிறது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்தது. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் தான் அடுப்பு மூடி வச்சேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கீரையை நல்லா இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தான் கீரை பொரிச்சோன்னே செய்கிறேன். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. கை கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி எல்லா வலியுமே சரியாகும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிற்றால போகும், வயிற்று வலி வரும். அது வந்து அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணோன்னா முருங்கைக்கீரையை வந்து சூப் வச்சு குடிச்சிட்டு அந்த தலை இருக்கும்ல ஒரு கொதி ஊட்டி எடுத்து
அந்த தலையை மட்டும் வடித்து அதை வெங்காயம் மிளகாய் போட்டு வணக்கி சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணாது அவங்களுக்கு. இது போல் நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கட்டும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா தண்ணி விடுது பாருங்கள். அடுப்பை நல்லா வசிய வச்சு பாதி குக் ஆயிடுச்சு. கீரை பொறுத்தளவுக்கு நல்லா வேக விட்டு சாப்பிட்டா தான் நல்லது. எந்த அளவுக்கு கீரை வேகுதோ அந்த அளவுக்கு நல்லது. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு கீரை நல்லா வணங்கிடுச்சு. உடனே நம்ம வந்து சைடில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அடுப்பு ஸ்பீடாக வச்சு ஐஸ் ஸ்பீட் வச்சு கீரையோடு சேர்த்து வணக்கிடலாம். இப்படி வணங்கிக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டு ஒரு கலரிக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா அந்த சூட்லேயே வந்து ஓரளவுக்கு இதாகட்டும். வணக்காச்சு. முருங்கைக்கீரை முட்டை பொரியல் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.